பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே சப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்த உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே நீங்க கூட இருங்க. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்க என் தேவன் நீர் உதவி செய்யுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம சுவிசேஷ புத்தகங்களையும் ஒத்திசைவு அந்த டாப்பிக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 4வது டாபிக் இயேசுவின் கலிலேயா ஊழியம். அதில் 55 நிகழ்வுகள் இருக்கிறதா சொன்னேன். போன வாரத்தில் 20 நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த நாளில் நம்ம மீதம் இருக்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். 21வது நிகழ்வாக மனம் திரும்பாத பட்டணங்களின் சாபங்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நான் பார்த்தோம்னா, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கோரைசினே, பெத்சாயிதாவே, கப்பர்நகுமேன்னு சொல்லி, எனது வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரிந்தும் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் மனம் திரும்பாத பட்டணங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அவருடைய போதனங்களை கேட்டு மனம் திரும்பாத பட்சத்திலே அந்த ஜனங்களுக்கு எனது கோரைசினே, பெத்சாயிதாவேன்னு சொல்லி ஆண்டவர் 3 பட்டணங்களுக்கு அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில சாபங்களை கொடுக்கிறதை பார்க்க முடியும். அதான் கோரைசின், பெத்சாயிதா, கப்பர்நகும் என்கிறதான 3 பட்டணங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சாபங்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பாவியான ஸ்திரீ இயேசுவை அபிஷேகம் பண்ணுதல், அதாவது பரிமள தைலத்தை கொண்டு வந்து கப்பர்நகுமிலே சீமோன் வீட்டிலே பந்தி அமர்ந்திருக்கும் போது, விருந்து கூப்பிட்டு அங்கே பந்தி இருக்கும்போது அங்கே செய்கிற சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலே நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக கலிலேயாவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றொரு பயணம் செல்கிறார். அது எங்க நடக்குது? கலிலேயாவிலே நடக்குது. அங்கு அந்த சம்பவத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அங்கே ஸ்திரீகள் அவருடன் சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். அந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கலிலேயாவிலே அநேக ஸ்திரீகள் ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். அடுத்ததாக தேவ தூசணம் செய்ததாக குற்றம் செய்கிற சாட்டி அங்கே ஊமையாய் இருந்த ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒருவனை குணமாக்கும் போது பெயல்செபூபினால் தான் இவர் குணமாக்குகிறார், பிசாசுகளின் தலைவனாலே இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிற ஒரு சம்பவம் நடைபெறுமே. அது அடுத்ததாக நடைபெற்ற சம்பவம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக அடையாளம் கேட்போருக்கு இயேசு தந்த பதில். இது எங்கு வைத்து நடைபெறுது? அதாவது தேவ தூசணம், அதாவது குற்றம் சாட்டப்படுதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெயல்செபூபினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்கிற குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் கப்பர்நகூமில் வைத்து நடைபெறுகிறது. அடுத்ததாக நடைபெறுகிற அடையாளம் கேட்போருக்கு இயேசு தந்த பதிலும் கப்பர்நகூம் என்கிறதான இடத்திலே தான் வைத்து நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும், 29 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். வேத பாரகரும் பரிசேயரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அடையாளத்தை கேட்கும் போது ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை அவர்களுக்கு சொல்லுகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவருடைய சகோதரரும் இயேசுவை காண வருகிறார்களே, அதுவும் கப்பர்நகூமிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கும் போது காண வருகிற சம்பவம். அடுத்ததாக நடைபெற்ற சம்பவம் இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். இதுவும் கப்பர்நகூமிலே வைத்துதான் நடைபெறுகிறது. அடுத்ததாக பல ஓமைகளை ஆண்டவர் சொல்கிறார். விதைக்கிறவன், விதை, கழைகள், கடுகு விதை, புளித்த மாவு, பொக்கிசம், முத்து, வலை, விளக்கு போன்ற ஓமைகள் கலிலேயா கடல் அருகில் வைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொன்ன காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலும் நாம் இதை பார்க்க முடியும். அடுத்ததாக கடலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலை அமைதிப்படுத்துகிறாரே. கடல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கப்பலின் அடித்தட்டிலே நித்திரையாய் இருக்கும் போது அங்கே கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பயந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பும் போது அந்த கலிலேயா கடலில் வைத்து நடைபெறுகிற அந்த சம்பவத்தை நம்ம 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக கெனசரேத்திலே பிசாசு பிடித்தவன் குணமாக்கப்படுகிறது. அது கலிலேயா கடலின் கிழக்கு கரையிலே நடைபெற்ற சம்பவம். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறாரே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன். இந்த சம்பவத்தை குறித்து நான் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2 மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். மற்ற 2 சுவிசேஷ புத்தகங்களிலும் 1 மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக எவ்வீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்படுகிற சம்பவம், அதோடு ஒட்டி பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கப்படுகிற சம்பவம். எவ்வீருவின் மகள் வியாதியா இருக்கிறார், அவள் நித்திரையா இருக்கிறாள், நீர் அவரை எழுப்ப வேண்டும், ஜபாலே தலைவனாகிய எவ்வீருவின் மகளை எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது, போகிற வழியிலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சுகமாக்கப்படுகிற அந்த சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40 முதல் 56 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக 2 குருடருக்கு பார்வை அளித்தல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கும் இறங்கும் என்று 2 குருடர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து அவருடைய வீட்டிலே போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக பிசாசு பிடித்த ஓமையான ஒரு மனிதன் குணமாக்கப்பட்ட சம்பவத்தையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நாசரேத்திலே கிறிஸ்து 2ஆம் முறை புறக்கணிக்கப்படுகிறார். முதலாவது ஒரு முறை புறக்கணிக்கப்படுவார், அடுத்து இது 2வது முறை புறக்கணிக்கப்படுதல். இது நடைபெற்ற இடம் நாசரேத்திலே வைத்து நடைபெறுகிறது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 53 58 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 12 ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அவர்களை ஊழியத்திற்காக அனுப்பி விடுகிற சம்பவத்தை நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35 முதல் 11ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்கள் அநேக அதிகாரங்களை ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழிய
ஊழியத்திற்கு அனுப்பி விடுகிற சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 முதல் 11 1வது வசனம் வரையிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக ஏரோது யோவானை கொலை செய்கிற சம்பவம் அது நடைபெற்ற இடம் கலிலேயாவில் வைத்து நடைபெறுகிறது. அது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 14 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 12 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வரை அனுப்புவாரு. அவங்க திரும்பி வர்றாங்க. அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையை நாடி செல்கிறார். அங்கே 5000 பேருக்கு உணவளிக்கிறார். பெத்சாயிதாவில் தனிமையா இருக்கலாம் என்று போகும்போது அங்கேயும் திரளான ஜனங்கள் கூடி வரும்போது அங்கே ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்த சம்பவத்தை அது எந்த இடத்துல நடைபெறுகிறது என்றால் பெத்சாயிதா அருகில் நடைபெறுகிறது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 13 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6 30 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 6 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும் 5000 பேருக்கு உணவளித்த அந்த சம்பவம் அந்த ஒரு அற்புதம் 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயுவில் 14 13 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 6 30 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 9 10 முதல் 17, யோவான் 6 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிற சம்பவம், கலிலேயா கடலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற சம்பவத்தை மத்தேயு, மார்க்கு, யோவான் 3 சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 14 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 6 45 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் சுவிசேஷம் 6 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கெனசரேத்தின் நோயில அநேக நோயாளிகளை, அநேக பிணியாளிகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். கெனசரேத்தின் பட்டணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருந்த போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று அநேக பிணியாளிகளை அந்த இடத்துல கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்துல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அநேகர் சுஸ்தமாகிற சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷம் 14 34 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 6 53 முதல் 56 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு கலிலேயாவில் சஞ்சரித்த சம்பவம் அதுல கப்பர்நகூமிலே வைத்து நடைபெறுகிறது. யோவான் சுவிசேஷம் 6 22 முதல் 71 வரை உள்ள வசனங்களிலும், 7 1 வரை உள்ள வசனங்களிலும் இயேசு கலிலேயாவிலே சஞ்சரித்த அங்கே அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்து வந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பாரம்பரிய வழக்கங்களை தாக்கப்படுதல். அன்று யூதர்கள் என்ன செய்கிறார்கள், யூதர்கள் கை கழுவினால் ஒழிய சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பாரம்பரிய பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறார்களே, சீஷர்கள் ஏன் செய்யவில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேள்வி எழுப்பும் போது ஆண்டவர் அங்கே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்படுகிறது. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கற்பனைகளையும் எத்தனை பேர் கடைபிடித்தீர்கள் என்று ஆண்டவர் கேட்பாரே. அதாவது பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடாதவைகளை செய்கிற காரியங்களை அந்த இடத்துல ஆண்டவர் தாக்கி பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் விளக்கம் கொடுத்த சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 7 1 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக தீரு சீதோன் பட்டணங்களுக்கு செல்லுதலோ, அங்கே கானான ஸ்திரீயின் மகள் குணம்
சொஸ்தமாக்கப்படுகிறது. அது நடைபெற்ற இடம் தீரு சீதோன் பட்டணங்களிலே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதலிய அநேக சொஸ்தமாக்கப்பட்ட சம்பவம் அது தெக்கப்போலி நாட்டில் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை நம்ம என்னன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதலிய அநேக சொஸ்தமாக்கப்பட்ட தெக்கப்போலி நாட்டில் வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்தாலே 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கொண்ட ஆண்டவர் 4000 பேரை போஷித்த சம்பவத்தை அதுவும் தெக்கப்போலியிலே வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலேயும் மார்க் சுவிசேஷ புத்தகத்திலேயும் அது எழுதப்பட்டிருக்கிறது. 5000 பேருக்கு உணவளித்த சம்பவம் 4 சுவிசேஷ புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 4000 பேருக்கு உணவளித்தது மத்தேயுவிலும் மார்க்கிலும் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கும். 15ஆம் அதிகாரம் 32 39 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களையும் பார்க்க முடியும். அடுத்ததாக பரிசேயரின் எதிர்ப்பு வலுப்படுகிறதை பார்க்க முடியாது. பக்தலாவலை வைத்து நடைபெறுகிறது. 16ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சீடர்களின் மெத்தனம் கண்டிக்கப்படுதலும் குருடன் குணமாக்கப்படுதல். அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசேயருடைய எதிர்ப்பு வலுவாகும் போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசேயரும் சதுசேயரும் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லும் போது சீஷர்கள் தங்களுக்குள்ளே எதை பேசிக் கொள்கிறார்கள், நம்ம அப்பங்களை எடுத்து வராததுனாலே ஆண்டவர் மாவை குறித்து பேசுகிறார் என்று சொல்லும் போது எவ்வளவு நாள் இவ்வளவு குருட்டுத்தனம் இருப்பீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறாரே, அந்த சம்பவத்தை தான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. சீடர்களின் மெத்தனம் கண்டிக்கப்படுதலும் குருடன் குணமாக்கப்படுதலும் அந்த சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், 8ஆம் அதிகாரம் 14 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசுவே கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கையிடுகிறது. அதாவது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இயேசுவை பேதுரு அப்போஸ்தலன் சீஷன் பேதுரு அறிக்கை செய்கிறாரே, அது பிலிப்பு செசரியா அருகில் உள்ள பட்டணத்திலே வைத்து நடைபெற்றது. அந்த குறித்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு தமது மரணத்தை முன்னறிவித்தல் அந்த சம்பவத்தை நம்ம நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பிலிப்பு செசரியா பட்டணத்திலே வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களிலும் இயேசு தமது மரணத்தை குறித்து முன்னறிவித்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ராஜ்யம் ஆண்டவருக்கு வாக்களிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் வருவேன், வந்து அவனவனுக்குடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். பிரதான தூதரோடு வரும்போது
அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் அவனவனுக்கு தந்தருள்வார் என்கிறதான அந்த ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்களித்த அந்த சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலும், மார்க் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறாரு. அது நடைபெற்ற இடம், அந்த பெயர் வேதாகமத்தில் எந்த மலையிலே வைத்து நடைபெற்றது என்று சொல்லப்படவில்லை. பெயர் குறிப்பிடாத ஒரு மலையிலே வைத்து நடைபெறுகிறது. அது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சந்திரரோகி, அதாவது மருப மலையிலிருந்து இறங்கி வரும்போது அங்கே சந்திரரோகியான ஒருவரை கொண்டு வரும்போது அவர் குணமாக்கப்படுகிற சம்பவம், அதுவும் மருப மலைக்கு கீழாக வைத்து நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37 முதல் 42 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். மீண்டும் தனது முதலாவது ஆண்டவர் மரணத்தை பிலிப்பு செசரியா பட்டணத்திலே வைத்து ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். திரும்பவும் தன்னுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இது கலிலேயாவிலே வைத்து சொல்லுகிறார். அதை குறித்து 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அடுத்ததாக வரி செலுத்து, பேதுருவிடம் ஆண்டவர் வரி செலுத்த சொல்லுகிற அந்த சம்பவத்தை கப்பர்நகூமில் வைத்து நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களில் இதை குறித்து சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக சீஷர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. யார் பெரியவன் என்கிறதான வாக்குவாதம், யார் பெரியவன் என்று சீஷர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம். இயேசு அதற்கான விளக்கம் அளிக்கிறார். அங்கே பொறுமை, நேர்மை, மன்னிப்பு பற்றி ஆண்டவர் போதித்து சொல்லுகிற சம்பவம் இதுவும் கப்பர்நகூமில் வைத்து நடைபெறுகிறது. 18ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலும், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 33 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46 முதல் 62 வரை உள்ள வசனங்களிலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு சகோதரரின் ஆலோசனை நிராகரித்தல், அது எங்கே வைக்கிறது? கலிலேயாவிலே பண்டிகைக்கு செல்லும்படியாக சகோதரர்கள் சொல்லும் போது அவர்களுடைய ஆலோசனை ஆண்டவர் நிராகரிக்கிற சம்பவத்தை யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். இந்த ஊழியத்தை எல்லாம் செய்துவிட்டு கலிலேயாவிலிருந்து ஆண்டவர் புறப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 19:1 வசனத்திலே பார்க்க முடியும். லூக்காவிலே 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வாசித்து பார்த்தோம்னா பார்க்க முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்க முடியும். இதோடு கலிலேயா ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவு செய்கிறார். கலிலேயாவிலே மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் நம்ம 4 சுவிசேஷ புத்தகத்திலே தொகுப்பாக எடுத்து பார்த்தோம் என்றால் 55 நிகழ்வுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லா சுவிசேஷ கால வரிசை அட்டவணைப்படி வேத வல்லுநர்கள் அட்டவணைப்படுத்தி இருக்காங்க. அந்த காலங்கள் எல்லாம் சரியாக நம்ம குறிப்பிட்டு நம்ம படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால அந்த காலங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆனா இந்த வரிசை ஆர்டர்ல, இந்தந்த சுவிசேஷ புத்தகத்திலே இந்தந்த நிகழ்வுகள் இந்த வரிசை ஆர்டர்ல நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் சொல்லியிருப்பேன். எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த சம்பவங்கள். இன்னும் அடுத்ததாக யூதேயா மற்றும் பெரேயா ஆகிய இடங்கள் இயேசு ஆட்சி இறுதி ஊழியம்
நாட்களிலுமே 42 நிகழ்வுகள் இருக்கிறது. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறுதி வார ஊழியம், அதற்கு பின்பு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு ஆண்டவர் ஆற்றிய ஊழியங்கள் என்று பார்க்கும்போது இன்னும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பேன். கொஞ்சம் தேவையானதை பாஸ் பண்ணி வைத்து நீங்கள் வீடியோவை பார்க்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இதை நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு நன்றாக இருக்கும். இந்த ஆர்டரில் எல்லா சுவிசேஷ புத்தகங்களையும் நம்ம வாசித்து பார்த்தோம்னால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனை பாராட்டின பெரிதான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரே மகிமைப்படுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.